ஃபிட்னஸ் ப்ளஸ் ஃபிலெக்ஸ் சேனல் நண்பர்கள் இருக்கிறோம் தொழிலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பைக் டாக்ஸி அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா எல்லோ போர்டுன்னு ஒன்று வந்த பிறகு ஒருவேளை அப்ரூவல் வந்து எல்லோ போர்டுன்னு போட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எல்லோ போர்டு வந்தால் என்னமான சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பெரிய சுச்சுவேஷன்ஸ் இல்லை, பேசிக்கான சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேரளாவில் அண்ட் குர்கான் இதை வச்சு நான் உங்களுக்கு நேரடியாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்சினா என்ன, பேசிக்காக பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த எஃப்சினா என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எல்லோ போர்டு ஒரு வேளை பைக் டாக்ஸி அப்ரூவல் ஆகி எல்லோ போர்டுன்னு வந்துச்சுன்னா நிறைய பைக் டாக்ஸிகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக நிறையும் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட போகிறேன். ஆல்ரெடி ரன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா கேரளாவில் அண்ட் குர்கானில். கேரளாவில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஆகிற ஸ்ட்ரகிளில் வந்து நம்ம பேசக்கூடாது. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா குர்கான் ஹரியானாவில். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கான விஷயங்கள் தான் நான் ஆல்மோஸ்ட் இருக்குது, நம்ம அதை அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோ போர்டு வர்றதுக்கு முன்னால், அதாவது ஒயிட் போர்டு, இது வந்து நான் குர்கானில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோ போர்டு வரத்துக்கு முன்னால் ஒயிட் போர்டு இருந்த காலகட்டத்தில், பைக் டாக்ஸி ஒயிட் போர்டு இருந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து பேராதரவாக இது கொடுத்துருந்தாங்க. அதாவது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் டாக்ஸி ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பைக் டாக்ஸி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் இதானாங்க. அரசாங்கத்தில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு எடுத்தாங்க. என்னென்னா அரசால் அங்கீகரிக்கப்படாத ஒயிட் போர்டு வச்சு ஓட்டக்கூடிய பைக் டாக்ஸிகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இது வந்து எல்லோ போர்டு வரத்துக்கு முன்னால். இது எல்லோ போர்டு வந்த பிறகு அதே குர்கானில் சில நிறுவனங்கள், அதாவது ரேப்பிடோ, ஊபர், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டமான சில நெருக்கடிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரேப்பிடோ, ஊபர் எல்லாம் வந்து இந்த எல்லோ போர்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஓட்டுநர்களுக்கு தயக்கம். ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப தயங்கினாங்க. அதாவது டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஸ், பைக் டாக்ஸி டிரைவர்ஸ் ரொம்ப வந்து நிறைய பேர் தயங்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இப்போ கேரளாவில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா, அது மாதிரி தான். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரகிள்லாம் இல்லைங்க, பேசிக்கான ஸ்ட்ரகிள் தான். என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கட்டணும், அடுத்ததாக கமர்ஷியல் டேக்ஸ், இதெல்லாம் பே பண்ணணுமே, இதுக்கு நம்ம யாரை போய் மீட் பண்ணணும், இது எப்படி எங்கே போய் கட்டுறது, யார்கிட்ட கட்டுறது, இதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பேசிக்காக ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அந்த எல்லோ போர்டு இருக்க காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சிலர் ஒயிட் போர்டு போட்டு பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த எல்லோ போர்டு வந்த பிறகு கூட ஒயிட் போர்டு போட்டு ஒரு சிலர் மறைமுகமாக பைக் டாக்ஸி ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேரளாவில் வந்து இன்னும் பழைய சட்ட சிக்கல் இருக்கிறதுனால குர்கானில் இன்னும் நீடிச்சிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குர்கானில் புதிய நிலைக்கு மாறிடுச்சு. இது எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ரேப்பிடோ, ஊபர் இருக்காங்கல்ல அவங்களே. ஏன்னா டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு சிக்கல் இருக்காது. ஏன்னா அவங்க ஃபுல் டைம் ஓட்டுறதுனால எல்லா விஷயத்துலையும் அவங்க ஃபுல்லாகவே ஓட்டுறாங்க, அவங்க லைஃபே அதுதான். ஸோ அப்போ அதுக்கான விஷயங்கள் அவங்க பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்ததுனால இந்த ரேப்பிடோ, ஊபர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களே எல்லா விஷயத்தையும் ஒரு ரெண்டல் பைக்கை வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. இது வந்து ரெண்டல் பைக், இது பார்ட் டைமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா, பார்ட் டைம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்ட் டைம் டெலிவரி டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருவாங்க. பைக் டாக்ஸியில் வந்து எல்லோ போர்டு வந்துச்சுன்னா இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குர்கானில் ரேப்பிடோ, ஊபரே முன் வந்து இந்த இவி பைக்ஸை கொண்டு வந்தாங்க. இவி பைக்ஸ் ரெகுலராக இப்போது ரெகுலரிட்டரியாக பார்ட் டைமர்ஸ் இதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் டைமர்ஸோட பார்ட் டைமர்ஸ் அதிகமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க குர்கானில். இந்த மாதிரி கேரளாவில் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக குர்கான் மாதிரியும் அவங்க மாறிடுவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். இந்த ஸ்ட்ரகிளை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஃப்சி. முதல்ல எஃப்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கும். பேசிக்காக இந்த வீடியோ பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சே தீரணும். எல்லோ போர்டுனா என்ன, எஃப்சினா என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சே தீரணும். எஃப்சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். யாருக்கு ஃபிட்னஸ்? நம்ம எல்லோ போர்டு போட்டு ஓட்டக்கூடிய வண்டிக்கான ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் தான் அதுக்கு சர்டிஃபிகேட் தரப்போகிறோம். அதுக்கு பேர் தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இதுதான் எஃப்சின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்கிறோம். இந்த எஃப்சி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்க ஆட்டோகளுக்கு எஃப்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, அதாவது எஃப்சி வேணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள், ஆட்டோவில் ஓடக்கூடிய அந்த பாகங்கள், ஸ்பேர்ஸ், அது எதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த எஃப்சி தரப்படும். இல்லை அதில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு
அந்த எஃப்சி தரப்படாது. மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க செக்கிங்க்கு ஒரு நாளைக்கு வரணும். இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி போகிறதுக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு இந்த எஃப்சிக்கான வருஷம் மாதாந்திர இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதுக்கும் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேர்ஸை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். எஃப்சி போடணும்னா என்னென்ன மாதிரியான ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஸ்பேர்ஸுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பேர்ஸ், ஹெட்லைட்டு, ஹை பீம் மற்றும் லோ பீம், இந்த ரெண்டு இதுவும் ஒரு வண்டியில் அது ரெண்டும் வேலை செய்யணும். ஹை பீமும் லோ பீமும் உள்ள ஹெட்லைட்டு வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யணும். இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டரும் முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு 4 இண்டிகேட்டரும் வேலை செய்யணும். அது போக டேஷ்போர்டு விளக்கும் எரியணும். சரி போக பிரேக் லைட் மற்றும் டெயில் லைட். பிரேக் பிடிக்கும்போது பின்னால் சிவப்பு லைட் எரியும் பார்த்தீங்களா, பின்னால் பிரேக் பிடிச்சோன்னா லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த லைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். டெயில் லைட்டும் ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வண்டியில் என்னென்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஸ்பேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாம் சரியாக இருந்தால் இதில் போட்டிருக்கிறது அதுதான். ஆட்டோ ரிக்ஷாவிற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் எஃப்சி பாஸ் ஆக வேணும்னா வாகனத்தில் அனைத்து முக்கிய பாகங்களும் அதாவது ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒழுங்காக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சரியாக இருக்க வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த லைனுக்கு போவோம். டாக்குமெண்ட்ஸ். எஃப்சி ஆன்லைனில் பரிவான் மூலம் கட்டணம் செலுத்தி பின்வரும் ஆவணங்கள் ஆர்டிஓ ஆய்வு கொண்டு செல்ல வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகன ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் வேலிட் இன்சூரன்ஸ், வேலிட் பொல்யூஷன் பியூசி சர்டிஃபிகேட், புகை செக்அப் பண்ணுறோம்ல பியூசி எமிஷன் செக்அப் பண்ணுவோம்ல அந்த பியூசி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆட்டோவிற்கான அனுமதி சீட்டு, வேலிட் பெர்மிட் அண்ட் டாக்ஸ் ரெசிபிட், இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கணும். அதாவது எஃப்சி வாங்குறதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகணும். வண்டியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இது நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி போடுறதுக்கு சில ஆவணங்கள், அதாவது இத்தனை வருஷம் வரைக்கும் இருந்தால் அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு, அண்ட் அத்தனை வருஷத்துக்கு மேலே போனால் அதுக்கு தனி அமௌண்ட்டும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். புதிய ஆட்டோக்கள், அதாவது 0 முதல் 8 ஆண்டுகள் வரை, 8 ஆண்டுகள் வரை அந்த வண்டி வாங்கி 8 ஆண்டுகள் வரை ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அவங்க எஃப்சி வந்து எடுத்தால் போதும். பழைய ஆட்டோக்கள் 8 ஆண்டுகளுக்கு மேல் தாண்டிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் எஃப்சி புதுப்பிக்க வேணும். 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி போட்டே தீரணும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும். அரசு நிர்ணயித்துள்ள அதிகாரப்பூர்வ ஆய்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் கட்டணம் விவரங்கள். அதை இப்போ நம்ம வந்து எஃப்சிக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறோம், அதுக்கு எப்படிலாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் இந்த 8 வருஷத்துக்கு மேலே ஆனவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அடுத்ததாக இந்த பழைய ஆட்டோக்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் பழைய ஆட்டோக்களுக்கான சிறப்பு விதி. மத்திய அரசின் விதிகளின்படி 15 முதல் 20 ஆண்டுகள் பழமையான ஆட்டோக்களுக்கு புதுப்பித்தல் கட்டணம் சுமார் 3000 வரையிலும், 20 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆட்டோக்களுக்கு 7000 வரையிலும் உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டது. எனினும் தமிழ்நாட்டில் இதற்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளால் தற்காலிக பழைய கட்டணங்களே நடைமுறையில் நீடிக்கின்றன. காலதாமத அபராதம், லேட் ரெனிவல் பெனால்டி. உங்கள் ஆட்டோவின் எஃப்சி தேதிகளை கடந்து காலதாமதமாக புதுப்பித்தால் நாளைக்கு 50 வீதம், அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபா ஏறிக்கிட்டே இருக்கும். அபராதம் பெனால்ட்டி வசூலிக்கப்படும் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து அந்த டேட்டுக்குள்ளே கட்டணும், எஃப்சி வந்து கட்டணும், அந்த ஃபீஸ் வந்து கட்டணும். அதுக்கு தவறுனாங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு மேலே தவறுனாங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். என்ன தொடர் எஃப்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்ன நம்ம வண்டிகளில் நீட்டாக வச்சுருக்கணும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தேயக்கூடாது, எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. அண்ட் எஃப்சிக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம அதில் பார்த்தாச்சு. இதுதான் எஃப்சிக்கு நம்ம தேவையான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது ஆர்டிஓ ஆஃபீஸர் நம்மளே டேரெக்டாக போய் கூட பண்ணலாம். இது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு டஃப்பும் கிடையாது. இது தெரியாமல் நிறைய பேர் முழிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓட்டலாமா வேணாமா, ஐயோ எல்லோ போடணும் இதாக இருக்குமே, அது கேட்பாங்களே இது கேட்பாங்களே, ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா நம்ம திருப்பி மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வரணுமே, அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம மெக்கானிக் நம்ம கம்பெனிலே கொடுத்தாலே அழகாக பண்ணி கொடுத்துட போகிறாங்க. சரிங்களா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும். ஆல்மோஸ்ட் ஆல் பைக் டாக்ஸி, எல்லா பைக் டாக்ஸி ரைடர்ஸும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஏதாவது தவறு இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஷேர் பண்ணோம். அதுக்கு தான் இந்த வீடியோ.